இது சாண்ட்ரா தானே? ஏய், நம்ம தான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டோம்ல, அப்புறம் என்ன நம்மள எப்ப பார்த்தாலும் பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கா? இன்னைக்கு என்னன்னு சரி, குறுக்க மறைச்சு அவள்கிட்ட கேட்டே ஆகணும். வா போலாம். இப்படி வேண்டாம், நம்ம அந்த வழியா வந்து அவளை பிடிச்சிடலாம். வா போலாம். சரி, ஓகே. சாண்ட்ரா, நாங்க தான் பிக் பாஸ்லயே உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டோமே, அப்புறம் எதுக்கு எங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் பயந்து பயந்து ஓடுறீங்க? நான் உங்களை கண்டு பயந்து ஓடல, உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் அவர் வந்துட்டாரு, அவரை கண்டு தான் பயந்து ஓடுறேன். பிரச்சனை எதுக்கு சாண்ட்ராவை துரத்துறாரு? ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. இப்போ நீங்க எதுக்கு சாண்ட்ராவை துரத்துறீங்க? நான் எங்க சாண்ட்ராவை துரத்துனேன்? என்னைய ஒருத்தர் துரத்திட்டு இருக்காரு. யாரு? தோ அவர்தான். ஐயோ எதுக்கு நீங்க பிரச்சனை துரத்திக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ ஜி, நான் பிரச்சனை துரத்தலாம் இல்ல. நாங்க பிக் பாஸுக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ்ல லைட்டா சின்ன சண்டை ஆயிடுச்சு. அதை பத்தி பேசி நல்லா ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் தான் அவர் பார்த்து பேசலாம்னு வந்தேன். ஆனால் அவர் பயந்து பயந்து ஓடிட்டே இருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஹாப்பி பொங்கல் சொல்லி அப்படியே மறுபடியும் ஜாலி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு பார்த்தா வச்சுனேன். உங்களுக்கு ஹாப்பி பொங்கல், உங்களுக்கு ஹாப்பி பொங்கல். பிரச்சனை நில்றா தம்பி, டீ காசு பே பண்ணுங்கப்பா. ஏங்க கேட்குறாருல, கொடுங்க. இங்க கொடுங்க, உங்களுக்கு தானே பார்த்து கேட்டாரு. நீங்க பாரு தர்பீஸ், டென்ஷன் ஒன்று, அதை கேட்டா காசு கொடு. நீ தர்பீஸ் எது கொடுக்கணும்? நீங்க தான் ரொம்ப அறிவாச்சே, நீங்க கொடுங்க. 18 லட்சம் ரூபா நீங்க தான் ஜெயிச்சீங்க, நீங்க கொடுங்க. அப்போ நான் கூப்பிட்டா வந்துருவீங்களா? நானே கொடுக்குறேன் ஐடியா. கொடுங்க. அப்ப என்ன பேசிட்டு கொடுங்க. அப்ப என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சண்டைக்கு இழுக்கிறீங்களா? யோ, உங்களோட யாரையா இப்ப சண்டைக்கு இழுத்தா? ஏன் என் கூட சண்டை வரதுக்கு என்ன? ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? வெளியே வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நார்மலா பேசுறா. ஏய், என்ன டாப் போட்டு பேசுறீங்க? நான் நார்மலா தான் இருக்கேன், நீங்க தான் லூஸ் மாதிரி பேசுறீங்க. ஏய், நான் நார்மலா தான்டா பேசிட்டு இருக்கேன், நீ தான்டா சண்டைக்கு வர்ற. நீங்க டாப் போடுறீங்க. நான் பிக் பாஸ் சொல்ல போறேன். பிக் பாஸ் வெளியே வந்ததே தெரியாம இன்னும் பிக் பாஸ் சுத்திட்டு இருக்காரு. பிக் பாஸ் இது பாருங்க. பிக் பாஸ் ரொம்ப கிழக்குறாரு, வாடா போடான்றாரு, சண்டை கிழக்குறாரு, பைத்தியம்ன்றாரு. பாருங்க பிக் பாஸ், நீங்க தான் என்னன்னு கேளுங்க பிக் பாஸ். யோ, என்னையா பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு டீ தான் வேணும், அவசர வாயா. இவருங்க இலக்காரமா பேசுறாரு பிக் பாஸ். தள்ளி நடங்க. யோ, தள்ளி நடங்க. தள்ளி அவ்வளவு இடம் இருக்க. தள்ளி நடங்க. நீ தள்ளி நடயா. தள்ளி நடங்க. நீங்க தள்ளி நடங்க. ஏன் உரச்சிட்டே நடக்கணும்? வம்பு பண்ணிட்டே இருக்கீங்க. வண்டில வந்துமா? நீ தள்ளி போய். இவ்வளவு இடம் இருக்கு, தள்ளி போங்க. அவ்வளவு நீ தள்ளி போயா. தள்ளி போங்க. நீங்க தள்ளி போங்க. நீங்க தள்ளுங்க. தள்ளுங்க. நீ டேய் விக்ரம், நீ எப்படா வந்த? அக்கா, பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததையுமே கணிக்காவ தான் பார்க்க வரோம். நேரம் உங்க வீட்டுக்கு தான் வந்தேன். சூப்பரா. நானே உன்னை எப்படா பாப்பேன்னு இருந்துச்சுடா. சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? ஃபேக்கா இருந்துச்சு. சர்ப்ரைஸ் ஃபேக்கா இருந்துச்சுடா. நீ இல்ல, உன்னை நினைச்சே காரக்குழம்பு செஞ்சேன்டா. அப்படியாக்கா? எப்படி இருக்கு பாரு. ஐயோ, அக்கா செஞ்ச காரக்குழம்பு. அக்கா லைட்டா உப்பு கம்மியா இருக்கா? காரக்குழம்பு ஃபேக்கா இருக்கா இல்ல? காரக்குழம்புடா, நீ இல்லடா. ஆனா நீங்க ஃபேக்குன்னு சொல்லி சங்கடப்படுத்துறீங்க. ஏய், சும்மா சொல்லுடா. அங்க பாரு, சுபிக்ஷா வரா பாரு. ஏய் சுபி, அண்ணா எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. என்னது இது? மீன்னா பார்க்க மீன் மாதிரியே இல்லையே. ஃபேக்கா இருக்கானா? ஏய், அவன் மீனை தான்டா சொல்றான். நான் மீன் மாதிரி இல்ல, பார்க்க ஷார்க் மாதிரி இருக்கு, அது இதுன்னு சொல்லலான்றத நீ ஃபேக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஓட்டுறீங்களா? இப்படியே பேசி என்ன ஓட்டக்கார தானே வர சொன்னீங்க. உங்களை எல்லாம் நான் பிக் பாஸ் முடிஞ்சு உங்களை நேரா பார்க்க வந்த மாதிரி என் புத்திய போடணும். எல்லாருமே ஃபேக்கா இருக்காங்க. நான் கிளம்புறேன். டேய், நம்மளாம் என்னடா பிரதர் சிஸ்டர்ஸ் மாதிரிடா. நமக்குள்ள இப்பெல்லாம் என்னடா இதுல இதுக்கு போய் சங்கடப்படுறா. அங்க பாரு, பியானா வந்திருக்கா. அக்கா எப்படி இருக்கீங்க? அவளை இங்க வர சொன்னீங்க? ஏய், 1000 நாள் நம்ம கேங் தான்டா அவ. அக்கா, அவ உள்ள வந்து என்ன சொன்னா தெரியுமா? நான் அவளை தங்கச்சின்னு நினைச்சிட்டு இருந்தேன். போகும்போது கூட அண்ணன் தங்கச்சியா தான் வெளியே போனா. நேரா உள்ள வந்துட்டு என்ன ஃபேக்குன்னு சொல்லிட்டாக்கா. அப்படியே சொன்ன? ஆமா, நான் ஃபேக்குன்னு தான் சொன்னேன். பாருங்க, உங்க முன்னாடி கூட ஆமான்னு சொல்றா. சரி, தெரியாம சொல்லிட்டேன். நம்ம கேங்டா அவ. ஐயா, அதெல்லாம் முடியாதுக்கா. அவ இங்க இருந்தானா நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். சரி, கிளம்பு. சும்மாடா டேய். பிராங்க் பண்ணடா. இது ஃபேக்குடா. ஃபேக்கு. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, விக்ரம் அண்ணா பிக் பாஸ் சீசன் 9ல ஃபினாலே போயிட்டாரு. ஸோ எல்லாரும் மறக்காம அவருக்கு ஓட் பண்ணிருங்க, ஜெயிக்க வச்சிருங்க. ஓட் ஃபார் விக்ரம் அண்ணா. ஓட் ஃபார் விக்ரம் அண்ணா. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக் பாஸ்.